இன்றைய நிகழ்வுடைய தலைவர் திரு செல்வராசா ஜெயதிலீபன் அவர்களே, இன்றைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினர் கௌரவத்துக்குரிய சுபாஜினி மதியழகன், எங்களுடைய வடமத்திய மாகாண சபையினுடைய சபையினுடைய செயலாளர் அவர்களே, அன்புக்குரிய நண்பர் மைடிய ஃப்ரெண்ட் ரொட்டி பெர்னாண்டோ அவர்களே, சட்டத்துக்கு மனித உரிமைகள் நிலையத்தினுடைய அனைத்து உத்தியோகர்களே, அதைவிட இன்றைய நிகழ்வுடைய பிரதான நபர்களாக வீட்டிருக்கின்ற சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை பாதுகாவலர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் சான்றிதழ் நிகழ்வுடன் நானும் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது இது 5வது மாணவர் அணியை நாங்கள் அங்கீகரித்து வழி அனுப்புகின்ற நிகழ்வு. மனித உரிமை பாதுகாவலர்களாக 5வது அணியை சமூகத்துக்குள் நாங்கள் அங்கீகரித்து அனுப்பி வைக்கின்ற நிகழ்வு. ஆகவே மனித உரிமை பாதுகாவலர்கள் என்றால் யார்? இந்த கேள்வி தொடர்புடன் நாங்கள் நிறைவே கதைச்சிருக்கிறோம், படிப்பிட்டிருக்கிறோம். யாருக்கான பாதுகாவலர்கள் என்பது மிக முக்கியமானது. அதிகார வர்க்கத்திற்கா, அல்லது ஆட்சியாளர்களுக்கா, அல்லது சமூகத்தில் இருக்கின்ற உயர் நிலையில் இருக்கின்றவர்களுக்கா, அல்லது கல்வி கற்றவர்களுக்கா, அல்லது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றவர்களுக்கா, வைத்தியர்களுக்கா, அல்லது சட்டத்தரணிகளுக்கா? கேட்டால் இல்லை. சமூகத்திலே மனித உரிமை அனுபவிப்பதிலே இன்னல்களை அனுபவிக்கின்ற, அல்லது சுதந்திரத்தை பறிக்கின்ற நிலையில் இருக்கின்ற, சுதந்திரத்துக்காக இயங்குகின்ற, மனித உரிமை என்றாலே என்னென்று தெரியாத, அல்லது மனித உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அது மனித உரிமை மீறலா என்று அறியாத, அப்படி அறிந்தாலும் எங்கு சென்ற தீர்வுகளை பெற்றுக் கொள்வது என்று தெரியாத அந்த சமூகத்துக்கான பாதுகாவலர்கள் தான் மனித உரிமை பாதுகாவலர்கள். பாதுகாவலர்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியவர். யாருக்காக நீங்க செயல்படுகிறீர்களோ அவர்கள் இந்த மனித உரிமை என்ற அறிவிலே மிக குறைந்த தரத்தில் இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்க போராடுகின்ற பொழுது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, கடன்கள் இருக்கிறது, அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. அதே போல செயல்படுகின்ற விதம் மிக முக்கியமானது. ஒன்று, நீங்க நடுநிலையான நபராக சமூகத்திலே நீங்க இருக்க வேண்டும். மனித உரிமை பாதுகாவலர் என்று சொல்லுகின்ற பல பேர் நடுநிலைமையாளர்கள் அல்ல. ஒரு அரசியல் சாயத்தில் செயல்படுகின்ற நபர்கள் பலர் இருக்கிறார்கள். தங்களுடைய பெயருக்கு பின்னால் போடுகின்ற ஒரு பெயர் மனித உரிமை பாதுகாவலர். இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஆனா உண்மையில அவர் பாதுகாவலர் என்று கேட்டால் இல்லை. ஏதோ வகையில் அவர் ஒரு தரப்பு, ஒரு கட்சி என்றால் ஒரு தரப்பிலே தங்கி நிற்பவர்கள். நீங்க அப்படி இருக்க முடியாது, இருக்க கூடாது. மிக நீண்ட காலமாக மனித உரிமை பாதுகாவலராக நான் அறியப்பட்ட உங்களுக்கு நல்ல உதாரணம். நிறைய அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் மனித உரிமை பாதுகாவலர் தொடர்பாக. மிக நீண்ட கால நண்பர் எங்களோடு. அப்ப இவ்வாறு நீங்கள் ஒரு நடுநிலைமையாளராக சமூகத்திலே உங்களை இருக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகிற நபராக இருக்க வேண்டும். மனித உரிமை பாதுகாவலர் என்று நீங்க சட்டத்துக்கு வெளியில் போகையிலார். உங்களுக்கும் சட்டம் உங்களுக்கும் பொருந்தும். ஆகவே சட்டத்தை மதிக்கின்ற, நீங்கள் மதித்தால்தான் மற்றவர்களும் மதிப்பார்கள். அதே சட்டத்தை மதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சமாதானமான முறையிலே ஒன்றை பேசி தீர்த்து கொள்கின்ற தகுதி உங்களுக்கு வேண்டும். ஒரு போராட்டம் என்றால் கூட ஒரு சட்ட ரீதியான ஒரு நிகழ்வு, போராட்டம், ஒரு சட்டவிரோத நிகழ்வு காரணமாக அது சட்டவிரோத ஒன்று கூடலாக பார்க்கப்படும். ஒரு பாதையிலே ஒரு பக்கம் நீங்க நடந்து ஒரு போராட்டம் செய்கின்ற பொழுது, ஒருவர் பாதையை விட்டு வெளியில் செல்கின்ற பொழுது அது சமாதானமான பேரணி சமாதானமற்றதாக மாறுகின்ற பொழுது போலீசார் சட்டத்தை கையெடுப்பார்கள். 95வது பிரிவு குற்றவியல் நடவடிக்கையினுடைய 95 எடுத்து சட்டவிரோத ஒன்று கூடல், அன்லோஃபுல் அசெம்பிளி என்று ஒரு இடத்திலே அதை கலக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த சட்டம் அங்க அவர்கள் சார்பாக போயிடும் ஒரு விடயத்தை தீர்க்கப்படும் வழக்குகள் இலங்கையில் இருக்கிறது. ஜெயகுட ஆராய்ச்சி வழக்கு என்று சொல்லுவோம்.
சோ அப்ப மனித உரிமை பாதுகாவலர்களாக இருக்கிறவங்களுக்கு கடுமையான பொறுப்புகள் இருக்கு. இன்னைக்கு பல முறைப்பாடுகள் எங்களுக்கே வருகிறது. சில நேரம் தனிப்பட்ட விடயங்களிலே மனித உரிமை பாதுகாவலர் போர்வையிலே சிலர் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் கடந்த வாரம் கூட என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. மனித உரிமை பாதுகாவலர் தனிப்பட்ட லாப நட்டங்களுக்காக செயல்பட முடியாது. அது தனி நிறைய பேர் எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். எங்களுடைய இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, எங்களுடைய சுயாதீன ஆணைக்குழு மனித உரிமை பாதுகாவலர்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஏனென்றா அவர்கள் மூலமாக நாங்கள் சமூகத்துக்கு நிறைய மனித உரிமை கருத்துக்களை கொண்டு செல்கின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம். மனித உரிமை பாதுகாவலர்களுக்கான வழிகாட்டி கை நூலை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். கைட்லைன்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர் என்று சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால் என்ன செய்யப்பட்டது, ஒரு கைட்லைன் வந்து உருவாக்கப்பட்டது. அது தொடர்பாக போலீசாருக்கு நாங்கள் பயிற்சிகள் வழங்கி இருக்கிறோம். இந்த மாதம் 2ஆம் தேதி எங்களுடைய ஆணையாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து போலீசாருக்கு நாங்கள் ஒரு பயிற்சியை வழங்குகிற பொழுது பயிற்சியுடைய ஒரு பகுதி மனித உரிமை பாதுகாவலர்களை பாதுகாப்பதற்கான மனித உரிமை ஆணைக்குழுவின் வழிகாட்டி கைநூல் என்ற தலைப்பிலே அவருக்கு உரையாடி சென்றிருக்கிறார். அது எங்களுடைய இணையதளத்தில் இருக்கிறது. போலீசார் ஏன்னா உங்களுக்கு அதிகூடிய அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடியவர்கள் சட்ட அமலாக்கள் அதிகாரிகள். ஆகவே அவர்களுக்கு இந்த மனித உரிமை பாதுகாவலர்கள் யார் என்பது தொடர்பில் வந்து குழப்பங்கள் இருக்கிறது. ஆக அவர்களுக்கு கூட நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்குரிய பாதுகாவலராக நாங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் பாதுகாப்பை பெறுகின்ற உரித்துடையவர்களாக இருக்கிறோம். அந்த அதாவது நீங்க எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்லது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தூய கரங்களோட கிளீன் ஹேண்ட்ஸ் சொல்லுவோம், தூய கரங்களோட எங்கள்கிட்ட வருவேன். அப்பொழுதுதான் எங்களாலும் உங்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்க முடியும். எங்கள் சட்டங்கள் இருக்கிறது. குற்றச்செயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சியாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற அதிகார சபை சட்டம் இருக்கிறது. The Victim of the Crime and Witness Protection Authority. அது உங்களுக்கு பொருந்தும். அதோட உங்களுக்கு நீங்க ஒரு சேவை செய்கின்ற பொழுது, ஒரு மனித உரிமைக்காக நீங்க ஒரு எதிர்த்தளிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கான சட்டங்கள் தான். நீங்க சமூகத்திலே ஒரு மனித உரிமை பாதுகாப்பு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அது சட்டத்தின் கடமை. அப்படி வருகின்ற பொழுது மனித உரிமை ஆணைக்குழு அந்த பாதுகாப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த தகுதியுடன் வர வேண்டும். அதற்கு உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சின் நடை, உடை, பாவனை எல்லாம் ஒரு ஒழுக்கமிக்க நபராக சமூகத்தில் காட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே மனித உரிமை விளையும் ஒரு மனித உரிமை பாதுகாவலர் என்ற விடயம் வந்து ஒரு பெரிய விடயம். ஐக்கிய நாடு சபை 98ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாவலருக்கான கைட்லைன் உருவாக்கி வச்சிருக்கோம் சொன்னா ஐக்கிய நாடு சபையே மனித உரிமை ஆணைய பாதுகாவலர்கள் அங்கீகரித்திருக்கிறது. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய செயற்பாடுகள் மிக விளைத்திறனாக இருக்கணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ வகையில் இருக்கணும். சொல்லாம டூ நாட் ஹார்ம். உள்ளதையும் பெருப்பிக்க கூடாது, அல்லது உள்ள பிரச்சனை பெருப்பிக்க கூடாது. அதான் டூ நாட் ஹார்ம். பாதிப்புக்கு உள்ளாகி வருவதை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது. இந்த செயற்பாட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனநிலை நீங்கள் இருந்தாலே காணும். நீங்க சந்தோஷம். 2 போலீஸ் ஆபீசர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் உலக காலத்துல. முக்கியமாக எப்பொழுதுமே மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய போலீஸ் துறையிலிருந்து 2 நபர்களுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் அது அதிகரிக்கணும். அவர்களுடைய காலத்துக்கு பிறகு இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக இருக்கிற பொழுது மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு உங்களுடைய சுப்பீரியரா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களா இருக்கலாம், அவர்களை இந்த நிகழ்வோடு இணைத்துக் கொண்டு ஒரு போலீஸ் மனித உரிமை பாதுகாவலர் 2 ஒரு அழகான ஒரு இலங்கையாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.